மகர ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர சஞ்சார காலம் என்பது எத்தகைய நன்மை தரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சனி பகவான் வந்து மகர ராசி அன்பர்களுக்கு ராசிநாதனாகவும் தனாதிபதியாகவும் இருக்கிறார். அவரை போய் முயற்சி ஸ்தானத்தில் 3ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். 3ஆம் வீட்டில் சனியை அமர்வது என்பது முடிச்சோட மன்னன் ஆக்குவார் என்றது பொதுவான ஒரு கருத்து. அதாவது சனி பகவானை உகந்த இடம் 3, 6, 11 உபஜயஸ்தானங்கள் இருக்கும்போது பயங்கரமான வெற்றி மேலே வெற்றி நிச்சயமாக கொடுப்பார் என்றது ஒரு ஜோதிட கணக்கு. அப்போது நமக்கு தனாதிபதி முயற்சி, அதாவது நமக்கு ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கும்போது முயற்சிகள் மூலமாக நீங்கள் நிச்சயமான ஒரு வெற்றி, ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு திறம்பட செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. இப்போ வக்கரம் அடையும் போது 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம், அந்த இடத்துல வக்கரம் அடையுது என்பது அப்படியே உங்களுக்கு வந்து 3 கூடிய எல்லா ஆதிபத்திய சிறப்புகளும் உங்களுக்கு கொடுத்துரும். எப்படின்னா, எதிர்கனவே நீங்கள் யாருனாவது ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து சகாயம் பண்ணுவாங்க சகாயஸ்தானத்தில் இருக்கிறதுனால. அது போலவே இளைய சகோதரர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும். இளைய சகோதரர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம், இல்லை பேசாமல் இருந்திருப்பார், அவர் திருப்பி உங்களை தேடி வருவார். இது போன்ற பல நன்மைகள் நடக்கும். முயற்சிகள் எல்லாத்தையும் விட நீங்கள் எடுக்க முயற்சிகள் இல்லை, பயங்கரமான காலதாமதம் ஏற்பட்டு கொண்டிருந்தது, அதெல்லாம் வெற்றி மேலே வெற்றி கூடிய ஒரு அற்புதமான காலமாக மகர ராசி அன்பர்களுக்கு அமைய போகிறது இந்த சனி சஞ்சார காலம்.